சொல்லுங்க. அவங்க வீடியோ எடுக்கிறதுக்கு தான் சார். ஆமா, வீடியோ எடுக்கிறதுக்கு. இல்ல இல்ல. புரியல சார். அவனுங்க வந்து சார் அவங்க வந்து ஒரு பேரநார்மல் யூடியூபர் சார். அவங்களோட வேலையே என்னன்னா இல்ல சார், நீங்க யூடியூபர் ரிவ்யூவர், அவர் வந்து பேரநார்மல் யூடியூபர் அவங்க எல்லாம். சரி சார், உங்க வீடியோ நான் பார்க்கல சார், அதனால எனக்கு தெரியல. கேளுங்க சார். யூடியூபர் போனவங்க கண்டென்ட்காக போயிட்டு கடைசில கன்சீவ் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கன்சீவா சொல்றது பஜனைமெண்ட் அலையறனோட என்ன நோக்கம் நிறைவேறிருக்கா? புரியல சார். அப்புறம் அசிங்கமா இந்த பொம்பளைங்க சீட் அடிக்கிறாங்க, பொம்பளைங்க தண்ணி அடிக்கிறாங்க, அதே மாதிரி பொம்பளைங்க நோன்றா இல்ல சார், ராட்ல நான் என்ன பாக்குறேனோ அதான் எடுக்க முடியும். நாங்க என்ன பாக்குறோமோ அதான் சார் எடுக்கிறோம். நீங்க இப்ப இருக்கிற மக்கள் சார், நீங்க இப்ப கார்ல போனீங்கன்னா இல்ல சார், நான் பேசுறேன் ஒரு நிமிஷம். நீங்க இப்ப கார்ல போனீங்கன்னா அந்த முக்குல வந்து நிறைய பேர் நம்ம அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. இந்த பாலினம் இதுல எதுவுமே கிடையாது. தப்பு தான். பொம்பளை எப்படி பேசுறாங்க சார்? ஆண் மகனோ பெண் மகனோ 2 பேருமே பேசுறது தப்புதான். அது வந்து எந்த பாலினமும் அது தனியா சொல்லணும்லாம் இல்லைங்க. எனக்கு அந்த மாதிரி இல்ல. மேபி அதுதானங்க அடிக்ஷன். அடிக்ஷன்னா அதுதான். சோ உங்களுக்கு அடிக்ஷன் உள்ள ஆட்கள், செக்ஸ் அடிக்ஷன், தண்ணி அடிக்ஷன், போதை அடிக்ஷன், சிகரெட் அடிக்ஷன் உள்ளவங்க என்னத்தை சாதிப்பாங்க? சாவதான் செத்துட்டாங்க. அவ்வளவுதான். ஆமா ஆமாங்க. கதை இதான். ஆமா. நோக்கம் அதான். நோக்கம் நமக்கு படம் எடுத்த நோக்கம் தெரிஞ்சது. பட் ஆனா அவங்களோட நோக்கம் வேறையா ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ஆமா ஆமாங்க. ஆமா ஆமா. எதுங்க? ஓகே. வேற ஏதாவது क्वेश्चन? ஆமாங்க, ஆக்சுவலா தான் இப்போ தியேட்டர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ல பாத்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் இன்னும் அப்டேட் வரல. பட் ரொம்ப ஏர்லி தானே, இது டியூஸ்டே தானே. ஸோ கிடைக்கும். நீங்க எல்லாம் நல்லா எழுதுனீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கு, அவ்வளவுதான். கேட்சியா இருக்காதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் வைக்கல. ஸோ ஈஸியா மறுமருந்து 2 வாரத்தையில முடிவிட்டு. ஆமா ஆமா. டென்ட் சீன். ஓகே, உங்களுக்கு அது ஃபேவரட் இல்ல? எல்லா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சீன் ஃபேவரட் இருக்கு இல்லைங்களா? படம் ஃபுல்லாவே அந்த ஃபயர் மட்டும் தான். ஃபயர் ரைட். அது ஆக்சுவலா 40 நிமிடங்க நீங்க சொல்றது. ஸோ உங்களுக்கு அந்த நீங்க செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா 1 hour 17-40 seconds பார்த்துருப்பீங்க. பட் எல்லாருமே சொல்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த லாஸ்ட் 20 minutes வேற லெவல்ன்ட்டு தான் சொன்னாங்க. பட் ஆனா அது 40 minutes அது. ஸோ ஆமா ஆமா ஆமா. இல்ல, நான் டியூரேஷன் லென்த் தான் சொல்றேன். இன்னும் எங்களுக்கு இன்னும் தியேட்டர் கூட கிடைக்கலங்க. ஸோ அதெல்லாம் பேசுறேன். நல்லா பயமுறுத்துது. ஆனா அதுக்காக அவ்வளவு நேரம் உட்கார வச்சிருக்கீங்களா? அது கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா அதே மாதிரி அந்த கண்டினியூஸா கொடுத்தாலும் நீங்க இதே தான் வந்து கேட்பீங்க. ரெண்டு கோட்டையில மட்டும் 10 நிமிஷம் கேமரா அப்படியே நிக்குது. அதெல்லாம் வந்து ஷார்ப் பண்ணா இன்னும் ஸ்பீட் கிடைக்கும். அதே மாதிரி 2 ஹீரோயினோட ஒரு ஹீரோயினோட அந்த சல்லாப கேட்டு டிராவலர்லாம் வந்து அப்படியே இருப்பாங்க சார். இன்னொரு ஹீரோயின் ஏன் விட்டுட்டீங்க? டிராவலர்லாம் அப்படியே இருப்பாங்களா? யாருங்க? டிராவலர்லாம் வந்து நிறைய பேர் பாத்துட்டீங்க. டிராவலர் இருக்காங்க. ஆமா, இவங்க டிராவலர் கிடையாதுங்க, யூடியூபர். இது வந்து யூடியூப் தான். டிராவலர் அண்ட் யூடியூபர் எல்லாம் இப்போ வந்து கேமரா செட்ல வச்சு போறாங்க வராங்க. அவங்கள வந்து யூடியூபருக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்ப அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 பொண்ணுங்க போறாங்க, 2 ஆம்பளை போறாங்க. அவங்களும் அப்படிதான் பண்ணுவாங்களா? அவங்களும் அப்படிதான் பண்ணுவாங்க. படம் வந்து கற்பனை தானுங்க. நான் கற்பனை கதை தான் சொல்றேன். என்னன்னா அது நல்லதும் காட்டிக்கலாம். நல்லா ஒரு பையன் சொல்றான், ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த மாதிரி ஆகும்போது அவன் கேரி பண்ணி கூட்டிட்டு போறான். இன்னொரு பெண்ணு அப்படிதான் இருப்பாளா? எனக்கு புரியலங்க. இல்ல சார், நீங்க ஒரு காட்டி இருக்கீங்க, ஒரு சீனை காட்டிறீங்க. ஒரு பொண்ணு வந்து அவர் அனிஷா தொடுறாரு, தட்டிட்டு போறா, 2 பேரும் டிராவல் பண்ண போறாங்க. ஒரு விஷயம், பொண்ணுக்கு ஒரு விஷயம் நடக்குது. அதை வந்து ஒரு பையன் கேரி பண்ணி நல்லா குட் பர்சனா கூப்பிட்டு போறான். இன்னொரு பையனை வந்து இன்னொரு பொண்ணு வந்து அவளே கூப்பிட்டு அவளே குடிக்க வச்சு அவளே பண்றாங்க. இதெல்லாம் தேவையான்னு கேட்டேன்.
தேவையில்லைன்னு எதுவுமே இல்ல இல்லைங்களா? சார் உங்களுக்கு அததான் நான் கனெக்ட் ஆகுது ரசிச்சேன். ஆகல. அவ பண்ணது பிரமாதமா இருந்தது. ஆ. அவளுக்கு அவன் அவருக்கு கூட பிடிச்சிருக்கு உடன்பாடு. உங்களுக்கு அந்த இது. ஆமா. அவளுக்கு அவன் கூட நான் என்ன கேக்குறேன்னா டிராவலர்லாம் அப்படி பண்ணுவாங்கன்னு கேக்குறேன். மோகனே அவளுக்கு டிராவலரை அவன் கூட நாங்க தப்பு உடன்பாடு. சொல்லலைங்க. அந்த அவனை தவிர ஒரு ஆளு. டிராவலர் நான் கேக்குறேன். ஆமா. ஜாயிண்ட் அதனால தாங்க ஏ கொடுத்திருக்காங்க. இல்ல அதனால தாங்க ஏ கொடுத்திருக்காங்க. என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கு. ஆ. இல்ல அதனால தானே சாகுறா வாழ்றா நாங்க காட்டல. இல்லைங்க படம் தான். படத்தை படமா பார்த்தாலே போதும் நம்ம. ஆ. சார் 9 மாசம் சவுண்டுக்காக எடுத்துட்டு ம். என்ன ஸ்பெஷல் வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டரைஸ்டா எதுவுமே கேட்டிருக்க மாட்டீங்க. எல்லாமே லைவா தான் பண்ணியிருந்தோம். சவுண்ட்ஸ் வந்து எங்களுக்கு அதனால தான் அவ்வளோ நாள் எடுத்துச்சு. ஏன்னா இது ஒர்க் ஆகுதா, அது ஒர்க் ஆகுதா, இல்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கம்ப்யூட்டரைஸ் ஜெனரேட் பண்ணதை போட்டு பார்த்தா அது ஒர்க் ஆகுதா, இதெல்லாம் டெஸ்ட் பண்றதுக்கே எங்களுக்கு ஒரு 4 மாசம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஃபாலி கொடுக்குறோம்னா ஃபாலி வந்து அவங்க ரெகுலர் படங்களுக்கு வேற மாதிரியான ஒரு சவுண்ட் மாதிரி பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட நான் ஸ்போர்ட்ஸ் ஷூனா ஒரு சவுண்ட் கொடுக்கணும், ஒரு ஃபார்மல் ஷூனா ஒரு சவுண்ட் கொடுக்கணும், அவங்களோட ஸ்லிப்பருக்கு ஒரு சவுண்ட் கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு நான் காட்டுல நிஜமா ஷூட் பண்ணும்போது இருந்தது, என் மைண்ட்ல இருந்துட்டே இருந்தது. ஸோ அதனால நானே போய் சில டைம்லாம் ஃபாலிலாம் பண்ணேன் நான். நீங்க பார்த்த ஜிப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மரம் ஏறுற மாதிரியான சத்தங்கள்லாம் ஒன்று வந்திருக்கும். அதெல்லாம் நானே தான் கிரியேட்டும் பண்ணேன் நான். ஸோ மோரோவர் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகணும், அதுக்காக தான் இந்த டைமு. மேபி வேற யாருன்னா சீக்கிரமா கூட முடிக்கலாம், எனக்கு அந்த டைம். அந்த 7 கன்னிகள் காட்டுறீங்களே, 7 கன்னிகள். ஆ. அந்த 7 ஃபர்ஸ்ட் நேரத்துக்கு ஒரு பேயை காட்டுறீங்க, அதுக்கப்புறம் 7 கன்னிகள் சாமியை காட்டுறீங்க. ஆமா. அந்த சாமியும் பேய் மாதிரி காட்டுறீங்க. சாமியை பேய் மாதிரி காட்டுவீங்க. ஆமா. அந்த 7 கன்னிகள் வெளியே வராங்க. சோ அவங்க பேர் தெரியல. திரும்பும்போது மட்டுமே ஒரு பேய் மாதிரி ஒரு விஷயம் காட்டுறீங்க. அது 7 கன்னிகள்லாம் ஒரு நல்ல அழகாவே காட்டியிருப்பாங்க. இல்ல கண்ணி அது நீங்க அதைதான் நீங்க எதிர்பார்க்கறீங்க. ஒண்ணு வேற வரும்போது தானே அது உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கு. நீங்க இது வரைக்கும் கன்னிகள் நீங்க நேர்ல யாரும் பார்த்தது இல்ல. ஒருத்தர் கூட பார்த்திருக்க மாட்டீங்க. சோ நான் இதுக்கு ஒரு உருவத்தை நான் கொடுக்குறேன் அவ்வளவுதான். சோ இது என்னோட கன்னிகள் அவ்வளவுதான். லைட்டே போடாம எப்படி தான் பண்ணும்போது படம் எனக்கு லைட் போடாம அந்த எங்க இந்த கேமரா லைட்லயே காமிச்சிருக்கீங்க படத்தை எப்படி எடுக்க முடியுது? இல்ல அது அப்படி இல்லாமே எடுக்க முடியும். ஆனா இப்படி எடுத்ததுனாலதான் உங்களுக்கு கனெக்ட் ரொம்ப ஜாஸ்தி கிடைச்சது. இல்லைன்னா அது ரொம்ப சினிமா தன்மையா போயிடும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நாங்க இருக்கிற அவைலபிள் லைட்லயே போயிடலான்ட்டு நிலா வெளிச்சம் அதை தாண்டி பாத்தீங்கன்னா சில இடத்துல நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க, நிலாவே சில இடத்துல ஓப்பன் ஆயிருக்கும், அந்த இடத்துல கொஞ்சம் வெளிச்சம் வந்திருக்கும், சில இடத்துல இருந்திருக்காது, அந்த மாதிரி போயிருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக. என்னங்க இப்ப நான் சொல்ல முடியாது இல்லைங்களா, ஏன்னா மக்கள் கிட்ட போகுது. கடவுள் கொல்லலைங்க, செகண்ட் பாகம் கொல்லலைங்களே. இன்னும் ரெண்டாவது பாகம் எடுக்க போறீங்களா? மூணாவது பாகமா எடுக்க போறேன் ஆக்சுவலா. நிஜமா இல்ல யாரு அவர் கேட்ட மாதிரி யாரு நீ முடிவு கரெக்டா இல்லையே? முடிவு இருக்குதுங்களேங்க, முடிவு கரெக்டா இருக்கு. போயிட்டாங்க 4 பேரும், ஒரு கண்ணி யாரோ கண்ணியோ பேயோ வந்து அடிக்குது, அந்த யாரும் அவர் காமிக்கவே இல்ல. அப்போ ஏன் காமிக்கலன்னு அவர் கேக்குறாரு. இதான் ரெண்டாவது பாகம் எடுக்க போறீங்களா? யாருக்கு ஒன்னதுன்னு கேக்குறீங்களா, அதான் கேக்குறாரு. யார் நல்லவங்கன்னு கேக்குறீங்க? இல்ல கடவுள் வந்து நீங்க அதான் சவுண்ட்ல நீங்க கடைசி பார்த்திருப்பீங்க, அவங்க நடந்து போற சத்தங்க அடி விட்டுறது பொண்ணுதானே, அவங்க குளிக்கிறத பாத்துருக்காருங்க முதல்ல. அதான் இப்ப கிராமங்கள்ல இருக்கிறவங்களுக்கு இல்ல கிராமங்கள்ல இருந்து வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கன்னிகள் குளிக்கிறத பார்த்தா வந்து அடிச்சிருவோம்னு சொல்லுவாங்க. அது மேக்சிமம் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கடவுளுக்கு நீங்க கெட்டது பண்ணீங்கன்னா கடவுள் உங்களுக்கு கெட்டதானங்க.